அடுத்தது ஃப்ரண்ட் சைடு எப்படின்னு சொல்லி தரேன். இது எல்லாமே இந்த இடம் வந்து ஃபோல்டிங்கு. இது மாதிரி ஒரு மார்ஜின் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு போட்டுட்டு கரெக்டாக குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு இப்போ முன்கழுத்து வந்து 6 இன்ச் இருக்கு. நம்ம 4 இன்ச்சு தையலுக்குன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ இதில் 2.5 இருக்கு. நம்ம வந்துட்டு 2.25 வச்சுக்கணும். அதே மாதிரி இதுலேயும் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே வச்சுக்கணும். உள்ளே வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க, இந்த இடம் 6 இன்ச்சு இருக்குதா அப்படின்னு. இங்கே 6 இன்ச்சு இருக்கணும், இங்கே 5.25 இருக்கணும். 6 இன்ச்சு இல்லைன்னா 6 இன்ச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். 6 இன்ச்சு வச்சுட்டு இங்கே வந்து 3/4 இன்ச்சு வச்சா போதும். முக்கால் இன்ச்சு வச்சுட்டு இப்போது 10.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வச்சு 10.25 வைக்கணும். நமக்கு டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு போயிடும். இப்போது நம்மளுடைய ஆம்ஹோல் அளவு பார்த்திங்கன்னா 9.25 இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. 4.25 திரும்ப இந்த 4.25 வச்சு பார்க்கும்போது 9.25 வரணும். இதுலேருந்து 1.5 இன்ச்சு நாம் வச்சுக்கணும். இப்போது இங்கே வந்து 2.25 இன்ச்சு நம்மளுடைய கழுத்து 6 இன்ச்சு. இங்கே வந்து அதே 2.5 இன்ச்சு வைக்கணும்.
2.5 இன்ச்சு வச்சுட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பு. இப்போ 3.25 வருதா, இதில் சென்ட்ரு பாயிண்ட்டு நம்ம குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு இங்கேருந்து இது என்ன அளவுன்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக 4 இன்ச்சு இருக்குது. இப்போது செஸ்ட்டு வந்து 41 டிவைடட் 3 3ஆல் வகுத்தா 13.6 ப்ளஸ் 3/4 இன்ச்சு வைக்கணும். 13.6 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு. இந்த அளவு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்கணும். அந்த 4 இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு போடுங்க. இப்போ நம்மளுடைய மார்பு சுற்றளவு 4 வகுத்தா 10.25. 10.25 குறிச்சிட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1 இன்ச்சு, இங்கேயும் ஒரு 1 இன்ச்சு குறிச்சிட்டு இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டு சென்ட்ரு செஸ்ட்டு வந்து 41 இருக்குது. மேலே செஸ்ட்டு வந்து 40 தான் இருக்குது. 40 மைனஸ் 1 இன்ச்சு. இப்போது இதுக்கும் இதுக்கும் என்ன தூரம் இருக்கோ அதை தான் நம்ம டாட் பிடிக்கணும். இப்போ இதை விட சென்ட்ரு செஸ்ட் 43, இந்த அளவு பார்த்திங்கன்னா 40 அப்படி இருந்துச்சுன்னா 3 இன்ச்சு தான் நம்ம டாட் பிடிக்கணும். அப்போது இங்கே ஒரு 1 இன்ச்சு, இங்கே ஒரு 1 இன்ச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ எனக்கு ஷார்ப்பாக வேணும் அப்படின்னாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. எனக்கு ஷார்ப்பாக வேண்டில அப்படின்னா உங்களுடைய வளைவு வந்து லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து 1.25 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேயும் 1.25 இன்ச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு அதுக்கு அப்படியே ரவுண்டாக போட்டுக்கோங்க. இப்போ இதோடைய சென்டர் பாயிண்ட் இது வந்து 1/4 இன்ச்சு. இது வந்து நீங்கள் 1/2 இன்ச்சு பிடிச்சி பாருங்கள், அழகாக வருது. உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா 3/4 இன்ச்சு கூட பிடிச்சிக்கலாம். நான் 1/2 இன்ச்சு வைக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் வராது.
இப்போ நமக்கு வந்து இப்படி டாட் பிடிச்சிட்டோம்னா நான் அப்புறம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து ஒரு 3/4 இன்ச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு நம்ம டாட் பிடிக்கும்போது இந்த 2 கர்வ் லைனும் கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவு வந்து 13.6 ப்ளஸ் 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். 10.25 ப்ளஸ் 1 இன்ச்சு, இதுவும் 1 இன்ச்சு, இங்கேருந்து 1 இன்ச்சு, இது 2.5, 2.25, 6 இன்ச்சு, 1/4 இன்ச்சு உள்ள, இது வந்து 3/4 இன்ச்சு. இப்போ 10.25 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இந்த அளவு வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, அதே மாதிரி இங்கேயும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. வந்துச்சு. இப்படி கூட நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ இந்த அளவை பிடிச்சிட்டோம்னா இந்த அளவு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த அளவு பிடிச்சிட்டிங்கன்னா இந்த அளவு அப்படியே கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் பட்டி எப்படி குறிக்கிறதுன்னு.